அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நாங்கெல்லாம் இதுக்கு பொறுப்பே இல்லைங்க. ஆடி மாச காத்து தான் இதுக்கு பொறுப்பேத்துக்கணும். நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க எல்லாம் செஞ்சதெல்லாம் சரிதான். ஆனா இந்த காத்து இப்படி அடிச்சதுனாலதான் இந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கார். இது என்ன கதைங்கிறத நாம பார்க்கலாம். எதுக்காக இப்படி சொல்றாங்க? நாம எல்லாங்க இபி கரண்ட்டுக்கே அணில் கணக்காட்டின ஆளுங்க நாமெல்லாம். எப்படிங்க? அணில் கடிச்சதுனாலதான் இந்த இபி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்ன ஆளுங்க நாமெல்லாம் செந்தில் பாலாஜி காலத்துல. சரி, ரைட், விடுங்க, அதை நம்ம பேச வேண்டாம். வெள்ளலூர்ல காபி டீ சாப்பிட்டதுக்கு 27 லட்சம் ரூபாய் கணக்கு, அதை நாம பேச வேண்டாம், விடுங்க. நாம தான் எல்லாமே அப்படியே மறந்துற ஆளுக்கு தானே நாம. சரி, அதே போல இதையும் மறக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாலும் கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காகத்தான் இது. ஒண்ணு வேற ஒண்ணு இல்லைங்க. நாம ஒண்ணு தெரிஞ்சு நான் பேச போறேன், நீங்க கேட்க போறீங்க. இதை நாம் ஒருத்தர் ஒண்ணும் பண்ண போறது இல்லை அப்படிங்கறதுனாலதான் அரசன் எவ்வளியோ அதற்கு கீழே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களும் அவளியே அப்படிங்கிற மாதிரி அருமையான விஷயம் போயிட்டு இருக்குது. அப்படி என்னதான் நடந்துச்சுங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கரூர் குளித்தலை அருகே ஐயர் மலையில் இருக்கிறாரு ரத்னகிரீஸ்வரர். அங்க அந்த கோயில் 1220 அடி உயரம்ங்க. நீரோடு பாத்தீங்கன்னா 1017 படிகள் இருக்குது. இதுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பழனி மலை மாதிரி இங்கேயும் ஒரு ரோப் காரை போட்டுருங்களேன், அது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கறத ஒரு பல வருடங்களா பக்தர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. சரி அப்படின்னா அந்த கோரிக்கை ஏத்துக்கப்படுது. டெண்டர் விடுறாங்க. ஒரு 9 சம்திங், ஒரு 10 கோடி ரூபாயில ஒரு டெண்டர் விடுறாங்க. கீழ இருந்து மேல ரோப் கார் போறதுக்கான டெண்டர் விடுறாங்க. நீரோடு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3-4 வருஷமா அந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சுது. நீரோடு பார்த்தீங்கன்னா போன 24ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கான்பரன்ஸ் மூலியமா அதைய திறந்து வைக்கிறார். சரி, திறந்து வச்ச அடுத்த நாள ரோப் போயிட்டு இருக்கிற போது இடையில ஸ்டாப் ஆகி நின்று போச்சு. இதுதான் ப்ராப்ளம். என்னையா நடந்துச்சு அப்படின்னா, ஆடி மாச காத்து அதிகமா அடிச்சதுங்க. அதனாலதான் அந்த ரோப் கார் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரோப்ல இருந்து அந்த சக்கரம் கீழே இறங்கிருச்சு, நழுவிடுது. இதுக்கு ரோப் அமைச்சவங்க யாருமே பொறுப்பு கிடையாது, ஆடி மாச காத்து தான் பொறுப்புன்ட்டாங்க. ஆமா, நினைச்சு பாரு. இது பொதுமக்களோட உயிர் சம்பந்தமா அப்படிங்கறத பத்தி தெளிவா யோசிக்கிறது இல்லைங்க. இது நேரம் யாரு தப்புனா, இது வாயு பகவானோட தப்புங்க. அவர் காத்தை எச்ச விட்டுட்டார். அப்படி அடிக்கூடாது இல்லைங்க. இவங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் அடிச்சுட்டு இருக்கோன்னு திடீர்னு காத்து அடிச்சுன்னா, இது சாதாரண காத்துக்கே எப்படி இருந்தா எங்காவது புயல்கள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்குது. சரி, அந்த கதை பார்ப்போம். கீழ இருந்து மேலைங்க ஒரு நீரோடு பாத்தீங்கன்னா 415 மீட்டர் மொத்தம். கீழ இருந்து மேல அந்த மலைக்கு உச்சிக்கு போறதுக்கு 415 மீட்டருங்க. போறது 4 பெட்டி, வர்றது 4 பெட்டி, ஆக மொத்தம் 8 பெட்டிகள் தான் அந்த ரோப்ல இது பண்ணிருக்காங்க. சரி, அப்போ இந்த ரோப் போயிட்டு இருக்கிற போது திடீர்னு காத்து அடிச்சனால அந்தரத்துல அப்படியே அந்த ரோப்போட அந்த ரோப்ல இருந்து அந்த சக்கரங்கள் கீழே நழுவிடுச்சுனால கீழே போக முடியல, மேலே போக முடியல, ரோப் மாட்டிடுச்சு. அப்ப அதுக்குள்ள இருந்த பெண்கள் எல்லாம் ஒரே கூச்சல் கூப்பாடு. நீரோடு பார்த்தீங்கன்னா 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை மீட்டிருக்கிறாங்க. அதுக்கு சொன்னத விஷயம்தான் இந்த அதிர்ச்சியான விஷயம். என்ன அப்படின்னா, ஆடி மாச காத்து அதிகமா இருந்தது, அதனாலதான் அந்த ரோப்ல இருந்து வீல் நழுவிருச்சு அப்படின்னு. சரி, அப்போ இது முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த ரோப் காரை ஆய்வு செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா. இது தரமா தான் இருக்குது. எப்படி? இது எந்த வெப்பநிலையா இருந்தாலும் சரி, காற்றின் அளவு அதிகமா இருந்தாலும் சரி, பருவநிலை மாற்றங்களா இருந்தாலும் சரி, எந்த இயற்கை சூழலா இருந்தாலும் சரி, இது எந்த பிரச்சனையும் இல்ல, இது இயக்கலாம் அப்படிங்கிற ஒருத்தர் சர்டிஃபை பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்களா இல்லைங்களா. அந்த சர்டிபிகேட் சரியா நடந்துச்சா அப்படிங்கிறதே இப்ப மிகப்பெரிய சந்தேகம். அதைய கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டோம்னா, மக்கள் கேட்டோம்னா அவங்க என்னன்னாங்க, அதற்கு முன்னுக்கு புறமான பதில்கள் தெளிவா சொல்லு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் சொல்றாங்க. சரி, அப்போ இது என்ன விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம்.
ரோப் கார் வந்து இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 1000 அடி ஹைட்டுங்க. சாதாரணமான ஹைட்டு 1000 அடி ஹைட்டுங்க. அதுக்கு சென்டர்ல எந்த குன்றுலோ மலையில எதுவுமே இல்லை. போனா அப்படியே போய்க்க வேண்டியது, அப்படியே வந்துக்க வேண்டியது. இதே பக்கத்துல இவங்க ஒரு நீரோட் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 அடிக்கு முன்னாடி இது வந்து இந்த ப்ராப்ளம் ஆச்சுனால ஏணி வச்சு கோயிலோட கோயில வேலை செய்யறவங்கள ஒரு ஏணி வச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே இறக்கிட்டாங்க. இதுவே அந்த சென்டர்ல 1000 அடியில் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை சரி பண்ணாம மேலே போகாது கீழே போகாது அந்த இடத்துல தொங்குறோட கதி அதோ கதியா இருக்குங்க. நல்லா கேட்டு. அப்போ என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு தான் அவங்க இருந்துக்குது. அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ரோப் கார்ல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் வந்து அந்த அந்த உள்பக்கம் வந்து ரொம்ப சின்ன சக்கரம், அதனாலதான் அந்த கம்பியில இருந்து வெளியே நழுவிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நல்லா கேட்டுக்குங்க, இந்த சோதனைகள் எல்லாமே சரியாதான் செஞ்சுது அப்படின்னு யார் சொல்றாரு? அந்த ரோப்பை வந்து பாதுகாப்பு நிர்வாகியா இருப்பாருல்ல, அவர் வேற ரோப்போட இன்ஜினியர் மாசிலாமணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல ரொம்ப தரமான கட்டுமான பணி தான் நடந்திருக்குது. இது வந்து இப்படி திடீர்னு நடந்தது வந்து எதிர்பாராத நடந்துருச்சு. அதே அந்த ரோப் கார்லயே நாங்க ஒரு ஒரு ஸ்பீடு ஒரு மானிட்டர் வந்து செட் பண்ணிக்கிறோம். அது வந்து காத்து 50 கிலோமீட்டருக்கு மேல வீசுச்சுனாலே அந்த ரோப்பு வந்து அப்படியே வந்து காருகளை அந்த ரோப் அது போயிட்டு வருது இல்லைங்களா, அது அப்படியே நிக்கிற அளவுக்கு நாங்க அட்வான்ஸான டெக்னாலஜியில பயன்படுத்திக்கிறோம். பட் ஆனா இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா வந்து நாங்க உறுதியா தான் நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஆனா இந்த இந்த மக்கள் எல்லாம் என்னங்கிறாங்க அப்படின்னா, நாங்க இனி எப்படி இதை வந்து நம்பி போறது? நேத்து தான் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சாரு. ஒரே ஒரு நாள், 2வது நாளே இந்த பிரச்சனை அப்படிங்கிற போது இதோட உறுதித்தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாமே பயப்படுறாங்க. இப்போ மக்களோட வேண்டுதல் என்ன அப்படின்னா, இது மறுபடியும் சரி பண்ணாங்கன்னா இது உண்மையாலுமே இருக்குமா, இல்ல உண்மையாலுமே மேல இங்கிட்டு போயிட்டு வருமா, இல்ல நாங்க மேல போறதுக்கு ஏறும் ஒட்டுக்காக மேல போயிருமா அப்படிங்கிற மாதிரி மக்கள்கள் கேட்கறாங்க. உனி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா இது மிக தெளிவா சரியா பண்ணல அப்படின்னா கண்டிப்பா மக்கள் வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். என்ன பதில் அரசாங்கம் சொன்னாலும் இந்த ரோப் கார் விஷயத்துல ரொம்ப மெத்தனத்தனமா இருந்துட்டாங்க அப்படிங்கறத உண்மை. ஏன்னா இது வந்து மக்களோட உயிர் விஷயம்ங்க, சாதாரணமான விஷயம் அல்ல, இது உயிர் விஷயம். எப்படி இப்படி நடக்குது அப்படின்னா 10 கோடி ரூபாய் ஒதுக்கிக்கிறாங்க. ஆனா அந்த ஒதுக்குறதுக்கான வேலை நடந்துச்சா அப்படின்னு அந்த ஆய்வு ஒண்ணு அவரு சர்டிஃபை பண்ணிருக்கணும் இல்லைங்களா, நல்லா உறுதித்தன்மையை. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எனிவே தயவு செய்து இதை அரசாங்கம் வந்து முன்னெடுத்து இதை பார்த்து ஏதாவது தவறுகள் இருந்தா திருத்தி, தவறுகள் செய்த அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்து இதை சரி பண்ணி அந்த கோயிலுக்கு வரக்கூடிய மக்களோட உயிருக்கு ஒரு உன்னதமான பாதுகாப்பை கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி நண்பர்களே. உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட உயர்ந்த கருத்துக்களை தெரிவிங்க. நாம அடுத்த பதிவுல என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.